ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த முருகன் உனக்கு சத்தியம் பண்ணுறேன். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகுது. ஆமீன் செல்லமே. ரொம்ப நாளாவே அப்பா முருகா, நீங்கள் எனக்காக எதுவுமே கொடுக்க மாட்டீங்களே, எனக்காக எதுவுமே செய்ய மாட்டீங்களேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாயல்லவா. என்னதான் நான் உனக்கு செய்யலை, உனக்காக சந்தோஷத்தை கொடுக்கல நீ நினச்சாலும் நீ என்னை பக்தியோடு வணங்குறத நிறுத்தலை. தினமும் மனசார நீ சொல்லும் முருகா முருகான்ற நாமமும் உன்னுடைய ஒவ்வொரு துளி கண்ணீரும் இந்த அப்பன் முருகனிடமிருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தயாராயிருச்சு. இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமேல் நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். உன் வேலைகளை எல்லாம் நீ சரியாக பொறுப்பாக செஞ்சாலே போதும். உன் பிரச்சனைகளையெல்லாம் இந்த முருகன் என்கிட்ட விட்டுடு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நம்ம தடுமாறி விழுந்துட்டோம், வாழ்க்கையில் தோற்று போயிட்டோம், நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. யாருமே கீழே விழுகாமையே எந்திரிச்சு நடந்துட முடியாது. குழந்தை பருவத்தில் நடக்க ஆரம்பிக்கும் போது கீழே விழுந்து எழுந்துதானே அப்புறமா ஓட கற்றுக்கிட்டேன். அதே போல தான் உன்னுடைய வாழ்க்கை பாதையிலும் இப்போ நீ கீழே விழுந்து எந்திரிச்சுக்கிட்டு இருக்கே தவிர கூடிய சீக்கிரம் வேகமாக ஓடி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து முதல் ஆளாக வெற்றிகரமாக நல்ல நிலைமையோடு வாழ தான் போகிற. சரியான நேரத்தில் உனக்கான சந்தோஷங்கள் அனைத்தையும் நான் கொடுத்து உன்னை நிம்மதியாக நல்லபடியாக வழி நடத்தி வாழ வைப்பேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாகவும் நல்ல நிகழ்வுகள் மூலமாகவும் உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போகிறேன். நீ அமைதியாக உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை மட்டும் கவனிச்சு பாரு. என் அருளின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்துருவேன். உனக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இரு. இந்த அப்பன் முருகனின் அருளாலேயே உனக்கான நல்ல விஷயத்தை நீ எதிர்பார்த்தது போல நல்ல செய்தியாக உன் செவிகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். எந்த ஜென்மத்திலும் யாருக்குமே கெடுதல் நினைக்காத உனக்கு கர்ம வினையின் பலனாக இந்த பிறவியில் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இந்த பிறவியில் நீ அனுபவித்த துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உனக்கான இன்பத்தை கொடுக்கவே நான் வந்திருக்கேன். என்னை சரணடைந்த என் அன்பு பிள்ளையான உன்னை பாதுகாத்து உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கையில் துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இடமே இல்லை. உனக்கான இன்பத்தை எல்லாம் மிக சிறப்பாக உன் கைகளில் நான் ஒப்படைச்சிட்றேன். ஒருவரை விட்டு கொடுப்பதற்கும் ஒரு சில மனிதர்களை விட்டு விலகி செல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா. உனக்கு நல்லது செய்கிறாங்க, நல்லவங்களாக இருக்காங்க, நல்ல எண்ணம் கொண்டவர்களாக நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்காங்கன்ற போது அவங்களுக்காக நீ எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனால் உன் கூடவே இருந்துட்டு குழி பறிக்கிறாங்க, உன் முகத்துக்கு முன்னால் ஒரு பேச்சும் உன் முதுகுக்கு பின்னால் இன்னொருத்தர்கிட்ட உன மாதிரி தப்பாக பேசுகிறவங்களும் உன்னை பற்றி தப்பாக விமர்சனம் செய்கிறவங்களாகவும் அவங்க இருக்காங்க. கெட்டவங்களா மோசமான குணம் கொண்டவங்களா இருக்காங்க. யார் முன்னேறினாலும் அதை பிடிக்காம வைத்தறிச்சல் படுறவங்களா அவங்க இருக்காங்கன்னு தெரியும் போது அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகி செல்ல தயாராகு. நல்லவங்களை கூட வச்சுக்கலாம், கெட்டவங்களும் தெரிஞ்சும் நீ அவங்க கூட நிற்கக்கூடாது என்று சொல்லவே. உறவுகள் வேணும், சொந்த பந்தம் வேணும்னு நினைக்கிற உன் நல்ல உள்ளத்துக்கு நல்ல மனிதர்கள் கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும். எல்லாரையும் நம்பி கூட வச்சுக்கிட்டு நாளைக்கு நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். கூடிய சீக்கிரமே உன்னை தேடி உனக்கான நல்ல மனிதர்கள் வரும்படி நான் செய்கிறேன். என் அன்பு பிள்ளையான ஓ மனசை வேதனைப்படுத்தும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒருபோதும் நான் உன் வாழ்க்கையில் விட்டு வைக்க மாட்டேன். அதே போல் உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் எந்த விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லவே. இதோ இப்போது கூட உன் மனசில் இருக்க குறைகளை எல்லாம் தீர்த்து உன்னை நிறைவாக நிம்மதியாக வாழ வைக்க தான் நான் வந்திருக்கேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் மன போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். இத்தனை காலமாக இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த உனக்கு இனிமே அழகான தருணங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வரப்போகுது.
உனக்கான விடிவு காலத்தை நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த மாற்றங்கள் எல்லாம் இப்போது உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. எந்த திசையிலிருந்து உனக்கு எதை எப்போ எப்படி கொண்டு வந்து நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால் உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கோ. உனக்கான பல நல்ல மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ சந்தித்த சோதனைகளை எல்லாம் என் அருளால் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உனக்கானதாக தரப்போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருக்கணும். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல நேரம் வந்து சேரும். நீ கதறினதையும் கண்ணீர் விட்டதையும் கவலைப்பட்டதையும் உன் மன கஷ்டங்களையும் இந்த அப்பன் முருகன் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். அதனால தான் அதுக்கெல்லாம் முடிவாக உனக்கான விலைமதிப்பற்ற சந்தோஷத்தையும் உனக்கான பெருசான உயர்வான வெற்றியையும் நீ நினச்சதை விட அழகான செல்வ வளத்தையும் நான் உனக்காக கொடுக்க வந்திருக்கேன். நீ யோசிச்சு கூட பார்க்காத, நினச்சி கூட பார்க்காத பல நல்ல விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனிமே உன் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி மிகப்பெரிய அளவில் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த நன்மைகளும் எதிர்பார்க்காத நல்ல செயல்களும் கூட உனக்கு சிறப்பாக வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் செய்வேன் என் செல்லமே. நீ தனியாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதையும் தனியாகவே தவிச்சு துடிச்சு கஷ்டப்பட்டு முன்னேறினதையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த அப்பன் முருகன் நீ கண்ணீர் வடித்ததையெல்லாம் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். நீ பட்ட துன்பமும் துயரமும் இந்த உலகத்தில் யாருக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த அப்பன் முருகன் எனக்கு எல்லாமே தெரியும். நான் எப்போதும் உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இப்போது நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலனாக உன் துன்பங்களை விலக்கி உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கேன். இனி எப்போதும் நீ ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டே வாழ்க்கையை அழகாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். எல்லா சோதனைகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் பிரார்த்தனைகள் வீண் போகாது. கண்டிப்பாக நீ கேட்டது கிடைக்கும். உன் மனசில் இருக்க கவலைகளையும் துன்பங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. உனக்கான பாதையை நான் நிச்சயமாக காட்டுறேன். உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் வெற்றியும் கூட வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ கேட்ட அனைத்தும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. இந்த அப்பன் முருகன் வாக்கு கொடுத்தேனா அதை ஒருபோதும் மீற மாட்டேன் என் செல்லமே. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீ செஞ்ச நல்லதுக்கான நற்பலன்களை கண்டிப்பாக நான் உன் கைகளில் வந்து கொடுத்தே தீருவேன். நீ செய்யக்கூடிய செயல்களை மட்டும் கவனமாக செஞ்சினா போதும். இந்த அப்பன் முருகனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம், ஆனால் அது நிரந்தரமாக தங்காது. சீக்கிரமே சில காலத்திலேயே அது காணாமல் போயிடும். என்னுடைய அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையிலையும் அப்படிதான் கஷ்டங்களை காணாமல் போக செய்து உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வந்திருக்கேன். இந்த திருச்செந்தூர் முருகனின் அருள் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நம்ம தனியாக போராடுறோமே கஷ்டப்படுறோமே நினைக்காத. உன் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் உன் பிரார்த்தனைகளையும் நான் அறிவேன். இதுவரைக்கும் வேணும்னா உனக்கு புரியாததாக பல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். இப்போது உனக்கான நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாய் வாழும்படி நான் நன்மையை தரப்போகிறேன். எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளராதே. உனக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் அகற்றி உனக்கான வெற்றி கதவுகளை நான் திறந்து வைக்கிறேன். நீ எதை இழந்தாலும் அதை தாண்டி உனக்கு சிறந்ததை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமேல் உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. நீ கடந்து வந்த துயரங்களையும் கஷ்டங்களையும் மறந்து போகும் அளவுக்கு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். எப்போதுமே உன் மனசை மட்டும் நீ அமைதியாக வச்சுக்கிட்டா போதும். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நான் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தருவேன். வெற்றியும் வளமும் மிக சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக இனி ஒவ்வொரு நாளுமே கூட உனக்கு நிம்மதியை தரும் நல்ல நாளாகவே இருக்கும்.
துன்பங்கள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதை தாண்டி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதல்லவா? எல்லா விஷயங்களையும் எப்போதும் நேர்மறையாக பார்க்க பழகு. எந்த அளவுக்கு நீ நேர்மறையாக சிந்திக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும். உன் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் உன்னை போட்டு பாடாப்படுத்துது, உன் நம்பிக்கையை குலைக்குது, இறை பக்தியவே உனக்கு சந்தேகப்படுத்துது. நம்ம கடவுளை நம்புகிறோம், இந்த அப்பன் முருகன் நமக்கு வழிகாட்டவே மாற்றாரேன்னு உன்னோட இறை பக்தியவே சந்தேகிக்கும் அளவுக்கு உன் கவலைகள் உன்னை அசைத்து பார்த்தாலும் எப்போதுமே மனசை உறுதியாக திடமாக வச்சுக்கோ. இப்போது இருக்கிற கஷ்டங்கள் சீக்கிரம் சரியாயிடும். எப்படியாவது என் அப்பன் முருகன் என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பான்னு நீ உறுதியாக நம்பு. உன் தேவைகளையும் ஆசைகளையும் நான் நிறைவேற்றி உனக்கான நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக அமைச்சு கொடுக்குறேன். நீ செஞ்ச நல்லதுக்கெல்லாம் உனக்கு நல்ல பலனை கொடுத்து நான் அருளுவேனேன்னு செல்லவே. இப்போது நடக்கிறதை எல்லாம் உன்னால் சரியாக முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதன் அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்குவ. உன் வாழ்க்கைக்கும் துணைக்கும் பாதுகாப்புக்குமாக எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் நான் மட்டும்தான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கி கொடுக்குறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லா பிரச்சனைகளும் தானாகவே தீர்ந்து போயிடும். உண்மை அதுதான் என் செல்லமே. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன் வேதனைகளை எல்லாம் நீக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன். ரொம்ப நாளாக நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். என்னதான் பொறுமையாக காத்திருந்தாலும் காலம் மாறலையே, கஷ்டங்கள் தீரலையேன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். அது வரைக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு. ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக பல புது திட்டங்களை போட்டு புது பாதையும் உருவாக்கிட்டு தான் இருக்கேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் மிக சிறப்பான அளவில் நான் அதிசயங்களை நிகழ்த்துறேன். முதல்ல உன் மனசில் இருக்க கவலைகளையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற சோதனைகள் எந்த விதத்திலும் உன்னை பலவீனப்படுத்த முடியாது. ஏன்னா உன்னை பலமாக்கவும் பக்குவப்படுத்தவும் வலிமையாக்கவும் தானே இந்த சோதனைகளையே நான் கொடுக்குறேன். இந்த சோதனைகளை தாண்டி வேதனைகளை போக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கான சிறந்த நேரத்தை நான் உருவாக்குவேன். எந்த விஷயத்திலும் எதிலும் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் அமைதியாக இரு. நீ செய்கிற முயற்சிகளை எல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன் மனசு முழுக்க அன்பும் கருணையும் நிறைஞ்சு இருக்கு பத்தியா? அதுதான் உனக்கான மிகப்பெரிய பலம். எல்லா உயிர்களிடத்திலும் அன்போடும் கருணையோடும் பழகுகிற உனக்கு எந்த விதத்திலுமே நான் தோல்வியையும் துக்கத்தையும் கொடுக்க மாட்டேன். நீ எல்லாருக்கும் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கும் நன்மைகளுக்கும் சேர்த்து இப்போ உனக்கு பல மடங்கு புண்ணியத்தை நான் தரப்போகிறேன். கவலைப்படாம உனக்கான பாதையில் நீ தொடர்ந்து போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விதத்தில் உனக்கு மாற்றி அமைப்பேன். நீ ஆசைப்பட்ட எதுவுமே உன் வாழ்க்கையில் கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படாத. சரியான நேரத்தில் கிடைக்கிற வெற்றி மட்டும்தான் நிலைத்து நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்கும். அவசரப்பட்டு பதட்டப்பட்டு தப்பாக செஞ்சு கிடைக்கிற வெற்றிகளை எல்லாம் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் தங்க வைக்க முடியாது. அதனால் நம்பிக்கையோடு உன் முயற்சியை தொடர்ந்து செய். ஒவ்வொரு நாளும் உன் இலக்கை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்துவேன். உன் உழைப்புக்கு உரிய பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். கூடிய சீக்கிரமே உன் முகத்தில் நான் மகிழ்ச்சியை கொண்டு வருவேன். உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொண்டு வருவேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு.